வணக்கம். டிஆர்பி தமிழ் கம்பல்சரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ற அளவுக்கு மார்க் எடுத்தா போதும். ஸோ நம்ம இதை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் திருத்த போறாங்க. அதில் நம்ம மார்க் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு ஜாப் கிடைக்கும். அந்த வகையில் தமிழில் வந்து நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் படித்தாவே போதும், பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மிகவும் எளிமையாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப கம்மி டாப்பிக்காக தான் பார்க்குறோம். அதனால் நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க. அதுதான் சரியான நடைமுறையாக இருக்கும். இப்போ கூட ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க, சொல்கிறத அப்படியே எழுதிட்டு வாங்க. ரொம்ப கம்மி டாபிக் தான் கொடுக்குறோம், அதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்குறோம், அதை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 8-9 வீடியோ போட்டிருக்கோம். அப்படியே நீங்கள் லைனாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். 10ஆம் வகுப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இயல் 1 உரைநடை உலகம் தமிழ் சொல் வளம் தேவநாய பாவாணர் அவர்கள் எழுதியது தான். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 2 ஹெட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து தாவரங்களுடைய பிஞ்சு வகை, அது ஒன்று. ரெண்டாவது தாவரங்களுடைய குலை வகை. இது 2 மட்டும் பார்த்துட்டா இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் தாவரங்களுடைய பிஞ்சு வகை அது பார்க்கலாம். தாவரங்களினுடைய பிஞ்சு வகைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த சொற்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாவரத்தில் இருக்கக்கூடிய பூவோடு கூடிய அந்த இளம் பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து பூப்பிஞ்சு. பூவோடு இருக்கக்கூடிய அந்த பிஞ்சுக்கு பேர் இளம் பிஞ்சுக்கு பேர், பூவோடு இருக்கக்கூடிய இளம் பிஞ்சுக்கு பேர் பூப்பிஞ்சு அப்படின்னு சொல்லி பேர். அந்த இளம் காய் இருக்குது இல்லைங்களா, இளம் காயை வந்து பிஞ்சுன்னு சொல்கிறோம். அது வந்து பிஞ்சுன்னே சொல்கிறோம். இளம் காயை தான் பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். இளம் காய் தான் பிஞ்சு, மற்றதெல்லாம் வெவ்வேறு பேர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாம்பழம் இருக்கு இல்லைங்களா, மாம்பழம் அது பிஞ்சு. அந்த மாம்பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்கிறோம்னா மாவடு அப்படின்னு சொல்கிறோம். மாவடு. மாம்பிஞ்சுக்கு பேர் என்னது மாவடு அல்லது வடு. இந்த பலாப்பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த பலாப்பிஞ்சுக்கு அந்த பலாப்பிஞ்சு அதனுடைய பேர் என்ன அப்படின்னா மூசு. பலாப்பிஞ்சினுடைய பேர் வந்து மூசு. இந்த எள்ளுனுடைய பிஞ்சு பார்த்தீங்கன்னா கவ்வைன்னு சொல்லுவோம். எள்ளு இருக்கு இல்லைங்களா, எள்ளுனுடைய அந்த பிஞ்சு என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா கவ்வை. தென்னை பனை இதனுடைய அந்த இளம் பிஞ்சு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா குறும்பைன்னு சொல்லுவோம். தென்னை குறும்பை, பனை குறும்பை அப்படி நீங்கள் சொல்லி பழகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். தென்னை குறும்பை, பனை குறும்பை. தென்னை பனை இவற்றினுடைய இளம் பிஞ்சு என்னன்னு சொல்ல போகிறோம் குறும்பை அப்படின்னு சொல்கிறோம். அந்த குறும்பையே இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் சிறு குறும்பை அப்படி இருந்தால் அது என்ன சொல்கிறோம்னா முட்டுக்குறும்பைன்னு சொல்கிறோம். சிறு குறும்பைன்னு சொல்லக்கூடாது, முட்டுக்குறும்பைன்னு சொல்லணும். சிறு குறும்பையை என்ன சொல்கிறோம் முட்டுக்குறும்பை அப்படின்னு சொல்கிறோம். தேங்காய் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் இளநீர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த முற்றாத தேங்காயை தான் வந்து இளநீர்னு சொல்கிறோம். ஸோ இளநீர் வந்து ஒன்று கொடுங்க, இலசா கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இலசா இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் இளநீர்னு சொல்கிறோம். அது வந்து இந்த முற்றாத தேங்காயை தான் இளநீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாக்கு இருக்கு இல்லைங்களா, பாக்கினுடைய இளம் பாக்கு வந்து நுழாய் அப்படின்னு சொல்கிறோம். இளம் பாக்க நுழாய் அப்படின்னு சொல்கிறோம். இள நெல் இருக்கு இல்லைங்களா, நெல் வந்து இளம் பிஞ்சு நெல்லாக இருந்தால் இளநெல்லாக இருந்தால் அதுக்கு பேர் கருக்கள்னு பேர். இள நெல்லுக்கு பேர் கருக்கள் அப்படின்னு சொல்லி பேர். வாழை பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, வாழை மரம், அந்த வாழை பிஞ்சு அதை என்ன சொல்கிறோம்னா கச்சல்னு சொல்கிறோம். இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த வாழை பிஞ்சு கச்சல் என அழைக்கப்படுவது எது? வாழை பிஞ்சு. அல்லது பொறுத்துக்கோளை கேட்பாங்க, அல்லது அறிஞ்சொற் பொருளில் கேட்பாங்க. கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. அப்போ லைனா ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க. பூவோடு இருக்கக்கூடிய அந்த இளம் பிஞ்சுக்கு பேரு பூம்பிஞ்சு. பிஞ்சு பூம்பிஞ்சு. இளம் காய்க்கு பேரு பிஞ்சு. இளம் காய்க்கு பேரு பிஞ்சு. மாம்பிஞ்சுக்கு பேரு வடு, மாவடுன்னு சொல்றோம் இல்லைங்களா. மாம்பிஞ்சுக்கு பேரு வடு, மாவடு, மாம்பிஞ்சு. பலாப்பிஞ்சுக்கு பேரு மூசு. பலாப்பிஞ்சுக்கு பேரு மூசு. எள் பிஞ்சுக்கு பேரு கவ்வை. எள் பிஞ்சுக்கு பேரு கவ்வை. எள் பிஞ்சுக்கு பேரு கவ்வை. தென்னை பனை இதுக்கெல்லாம் பேர் வந்து குறும்பைன்னு பேரு. தென்னை பனை அதனுடைய பிஞ்சுக்கு பேரு குறும்பை. அதே சிறு குறும்பையா இருந்தா அது முட்டுக்குறும்பைன்னு பேரு. சிறு குறும்பையா இருந்தா முட்டுக்குறும்பை அப்படின்னு சொல்லி பேரு. தேங்காய் முற்றாத தேங்காயா இருந்தா அது பேர் இளநீர்னு பேரு. முற்றாத தேங்காய்க்கு பேரு இளநீர். தேங்காய் முத்தாம இருந்தா அதுக்கு பேரு இளநீர். இளம் பாக்க வந்து நுழாய். இளம் பாக்க இருக்கு இல்லைங்களா, அது வந்து நுழாய் அப்படின்னு சொல்லுவோம். இளம் பாக்கு நம்ம பார்த்துருப்போம். இளம் பாக்கு வந்து நுழாய் அப்படின்னு சொல்கிறோம். இளநெல்லு கருக்கள்னு சொல்கிறோம். இளநெல்லை நம்ம கருக்கள்னு சொல்கிறோம். வாழைப்பிஞ்சு அடுத்தது 11வது வாழைப்பிஞ்சு, அது வந்து கச்சல்னு சொல்கிறோம். வாழைப்பிஞ்சு என்னன்னு சொல்கிறோம் கச்சல்னு சொல்கிறோம். மொத்தம் 11 சொல்லியிருக்கோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரத்தினுடைய பிஞ்சு வகை மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கோம்? 11. என்னென்னன்றது மட்டும் சொல்கிறோம் பாருங்க. பூம்பிஞ்சு, பிஞ்சு, வடு, மூசு, கவ்வை, குறும்பை, முட்டுக்குறும்பை, இளநீர், நுழாய், கருக்கள், கச்சல் மொத்தம் 11 சொல்லியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவரத்தின் குலை வகை. தாவரத்தினுடைய குலை வகை. குலை
எப்படின்னா சொல்லுவோம் நம்ம தாவரத்தினுடைய குலை வகை. அதை நம்ம பார்க்கலாம். அது வந்து காயாகவும் இருக்கலாம், கனியாகவும் இருக்கலாம். அது குலையாக இருந்தால் காய் கனி, அதுக்கு தகுந்த ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. கொத்து கொத்தாக இருக்கிறது அவரை கொத்து, துவரை கொத்து, கொத்து கொத்தா அப்படி நம்ம வச்சுருப்போம். கொத்து கொத்தா அவரை அப்படியே கூறு போட்டு வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களா, அப்படி வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அவரை கொத்து, துவரை கொத்து. கொத்துன்னா அவரைக்கும் துவரைக்கும் கொத்துன்னு சொல்கிறோம். அவரையும் துவரையும் கொலையாக இருந்தால் அதுக்கு பேர் கொத்துன்னு பேர். இந்த கொடி முந்திரி இருக்கு இல்லைங்களா, முந்திரி, கொடி முந்திரி, அதுக்கு பேர் தான் உண்மையாலுமே குலைன்னு சொல்கிறோம். கொடி முந்திரி தான் குலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கொடி முந்திரி கொலையாக இருந்தால் அது பேர் குலையே. வாழை மரம் இருக்குங்களா, வாழை மரத்தினுடைய அந்த வாழை கொலை தொங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அது நமக்கே தெரியும். வாழைத்தார், தார் அல்லது தாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தாறு வாழை மரத்துக்கு அந்த வாழை மரம் கொலையாக இருக்கிற அந்த இதுக்கு பேர் வந்து வாழைத்தார் அல்லது தாரு எப்படின்னா சொல்கிறாங்க. அது பார்த்துக்கோங்க. கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் கதிர்னு சொல்கிறோம். கேழ்வரகு, சோளம் அப்படியே கொத்து கொத்தாக இருந்தால் அதுக்கு பேர் கதிர்னு சொல்கிறோம். கேழ்வரகுக்கும் சோளத்துக்கும் கதிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கும் அதனுடைய கொத்துக்கு. நெல், திணை இதெல்லாம் வந்து கொத்து கொத்தாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அழகு அல்லது குரல். அழகு அல்லது குரல். நெல், திணை இதனுடைய கொத்துக்கு பேர் அழகு. சீப்பு அப்படின்னா என்னென்னா வாழைத்தாருடைய பகுதிக்கு பேர் சீப்புன்னு பேர். ஒரு சீப்பு வாழைப்பழம் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம கடைக்கு போனால். அப்போல்லாம் அப்படி தான் சொல்லுவோம். இப்போலாம் 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போல்லாம் ஒரு சீப்பு வாழைப்பழம் தாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்பயும் கிராமத்துங்களில் சந்தை நடக்கும்போது வாழை சீப்பை எடுத்து தான் ஏலம் விடுவாங்க. 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னு சொல்லி வாழை சீப்பு, ஒரு சீப்பு. ஸோ வாழைத்தாருடைய பகுதிக்கு பேர் சீப்பு அப்படின்னு சொல்லி பேர். வாழைத்தாரினுடைய பகுதிக்கு பேர் சீப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வாழை குலைக்கு பேர் தாரு, அந்த வாழைத்தாருடைய அந்த ஒரு பகுதிக்கு பேர் சீப்பு. நிறைய பழம் அப்படியே கொத்து கொத்தா தொங்கினே இருக்கும். அதுக்கு பேர் வாழைத்தாறு. அதுலேருந்து ஒரு பகுதியை பிரித்து எடுத்தோம்னா அது ஒரு 10 பழம் 5 பழம் இருக்கும். அதுக்கு பேர் சீப்புன்னு பேர். அப்போ ஒரு லைன் பார்க்கலாம் பாருங்க. கொத்து, அவரைக்கும் துவரைக்கும் கொத்துன்னு சொல்லி சொல்கிறோம். கொடிக்கும் முந்திரிக்கும் குலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வாழை குலைக்கு வந்து தாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேழ்வரகு, சோளம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கதிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெல், திணை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெல், திணைக்கு அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சீப்பு வந்து வாழைத்தாரினுடைய ஒரு பகுதிக்கு சீப்புன்னு சொல்லி பேர். இன்னொரு முறை சொல்கிற பாருங்க. கொத்து, குலை, தாறு, கதிர், அழகு அல்லது குரல், சீப்பு. இன்னொரு முறை சொல்கிறோம் பாருங்க. கொத்து, குலை, தாறு, கதிர், அழகு அல்லது குரல், சீப்பு. இதெல்லாம் வந்து தாவரத்தினுடைய குலை வகைகள் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். அது காயாவோ கனியாவோ இருக்கலாம். தாவரத்தினுடைய குலை வகைகளை 6ம் தேவநாய பாவாணர் அவர்கள் சொன்னது. 2 தான் பார்த்துருக்குறோம். இந்த 2த்தினுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இது 2த்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டிஆர்பியில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெற்று நீங்கள் விரும்பிய பள்ளிகளில் போய் முதுகலை ஆசிரியராக சேர வாழ்த்துகள். அனைத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டு டிஆர்பி எழுதுறவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அனைவருமே நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் விரும்பிய பள்ளிகளில் போயிட்டு முதுகலை ஆசிரியராக பணியில் சேரணும். அதுதான் நம்மளுடைய ஆசை. அரசு வேலை பெறுவதே நம்ம லட்சியம். அதை அடைந்தே தருவோம். நன்றி.